தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல் குறித்து அரசிடம் ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்துள்ள வேண்டுகோள். விடுதி ஊழியர்களுக்கு விசித்திர தண்டனை, பார்த்து ரசித்த பாதாள குழு தலைவர். போதைப்பொருள் தொடர்பில் சுமார் 40 பேர் வரையில் சிக்கியுள்ளனர். கிளிநொச்சி போலீசார் அதிரடி. தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் வழங்குவதற்கு எந்த சட்ட தடையும் இல்லை, அமைச்சர் வீதகேர தெரிவிப்பு. உணவு இயந்திரம் கவிழ்ந்ததில் 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. சிறுமி கொலை சந்தேக நபரும் உயிர் மாய்ப்பு. கொழும்பு புறக்கோட்டை கடையொன்றில் பொருட்கள் மற்றும் சொத்துக்கள் தீக்கிரை. ஹோட்டலில் தங்கியிருந்த சுற்றுலா பயணியின் லட்சக்கணக்கான தங்க நகைகள் மாயம். மத்ரஸாவில் 12 வயது சிறுவன் உயிரிழப்பு, ஆர்ப்பாட்டத்தில் மக்கள். தொடர்பட விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக பிரதமர் தலைமையில் குழு ஒன்றை அமைக்குமாறு சபாநாயகரிடம் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே எதிரணி பிரதமர் கொரடாவாட கைது கருணாதிலக்க எம்பி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே தேர்தல் முறைமை தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டியது நாடாளுமன்றத்தின் பொறுப்பு என ஜனாதிபதி அறிவித்துள்ள நிலையிலே எதிரணி தரப்பிலிருந்து மேற்படி கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கஜித கருணாதிலக்க எம்பி மேலும் உரையாற்றுகையில், தாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஒரு வருட கால பகுதிக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதியளித்திருந்தது. அந்த உறுதிமொழி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் முறைமை தொடர்பில் சட்டம் இயற்றி தருமாறு ஜனாதிபதி நாடாளுமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எனவே பிரதமர் தலைமையில் விரைவில் குழு ஒன்றை நியமிக்குமாறு எதிரணிகளின் சார்பில் கோரிக்கை விடுக்கின்றேன். பழைய முறைமையிலேனும் தேர்தலை நடத்தி மக்களுக்குரிய ஜனநாயக வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றார். கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு இரவு விடுதியில் பணிபுரியும் 3 ஊழியர்களுக்கு விசித்திரமான தண்டனையொன்றை பாதாள உலக கும்பல் ஒன்று வழங்கியுள்ளது. குறித்த பாதாள உலக கும்பலின் தலைவர் வள்ளி சாரக்காவின் சகாக்கள் இவ்வாறு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்போது விடுதி ஊழியர்களின் தலைமுடியை முழுவதுமாக வெட்டி பின்னர் பெண்களின் ஆடைகளை அணிய வைத்து மாலை அணிவித்து அவர்களை நடனமாட கட்டாயப்படுத்தியுள்ளனர். இந்த மனிதாபிமானமற்ற தண்டனையை துபாயில் இருப்பதாக கூறப்படும் வள்ளி சாரங்கா வீடியோ அழைப்பு மூலம் பார்த்துள்ளார். வள்ளி சாரங்காவின் சீடர்கள் சிலர் விடுதிக்கு சென்ற போது ஏற்பட்ட சண்டைக்கு பழிவாங்கும் விதமாக 3 தொழிலாளர்களும் இந்த முறையில் தண்டிக்கப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மோசடியான செயலை செய்த குழு தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் 40 பேர் வரையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிராம அலுவலர் பிரிவில் உள்ள போலீஸ் சிவில் பாதுகாப்பு குழுக்களை வலுப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதி போலீஸ் மா அதிபர் தலைமையில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது குறித்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐஸ் மற்றும் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கைகளினால் கடந்த ஒரு மாத காலத்தில் 40 பேர் வரையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை ஏற்கனவே இவ்வாறு ஐஸ் மற்றும் போதைப்பொருள் என்பவற்றை உடமையில் வைத்திருந்த 90 பேர் வரையில் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிராம அலுவலர் பிரிவினைச் சேர்ந்த சிவில் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் மக்கள் மற்றும் போலீசாரிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் விதத்திலும் கிராம மட்டங்களிலே இடம்பெறுகின்ற குற்ற செயல்களை தடுக்கும் வகையிலும் பல விடயங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கு வருகைப்படி வழங்குவதற்காக அரசு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பான எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் சட்டப்பூர்வ விளைவு இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் வீதகேரத் கூறினார்.
பட்ஜெட்டில் பெருந்தோட்டத்துறை அமைச்சகத்திற்கு 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அது தனியார் நிறுவன ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய பட்ஜெட் விவாதத்தின் போது பேசிய அமைச்சரே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தோட்டத்துறையின் வளர்ச்சிக்காக அமைச்சகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவதற்கு அதிகாரங்கள், திறன் மற்றும் சட்டப்பூர்வ அடிப்படையில் பெருந்தோட்டத்துறை அமைச்சு கொண்டுள்ளது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பொலனறுவை மணம்பட்டிய மலியதேவபுர பகுதியில் உளவு இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 15 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனது தாத்தாவுடன் வயலுக்கு சென்ற போதிலே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த சிறுவனின் தாத்தாவும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கம்பளி பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 16 வயது சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியது. காதல் சம்பந்தப்பட்ட விவகாரம் ஒன்றினாலேயே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்ததை அடுத்து சந்தேக நபரை அடையாளம் கண்டு மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது குறித்த கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் இளைஞனும் தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. கொழும்பில் புறக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜைனா தெரு சந்திக்கு அருகில் உள்ள கடையொன்றில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு மாநகர சபை தீயணைப்பு படையினரின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தீ விபத்தின் போது ஏற்பட்ட புகையால் சுவாசிக்க சிரமப்பட்டு ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் யாருக்கும் காயமோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. தீ விபத்தில் கடையில் இருந்த பொருட்கள் மற்றும் சொத்துக்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்துள்ள புறக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிலாவெளி சுற்றுலா பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த 2 இந்தியர்களில் ஒருவரின் தங்க நகைகள் திருடப்பட்டதாக உப்புவேளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா விசாவில் இலங்கை வந்த 2 இந்தியர்களும் நவம்பர் 12ஆம் தேதி இரவு நிலாவெளி பகுதியில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்துள்ளனர். இதன்போது இந்திய நாட்டவர்களில் ஒருவர் தனது கைப்பையில் ஒரு கைக்கடிகாரம், நெக்லஸ், தங்க நகைகள் மற்றும் இந்திய படத்தை வைத்துக் கொண்டு தூங்கிய நிலையில் மறுநாள் விழித்தெழுந்த போது கைப்பை திருடப்பட்டிருப்பதை அவதானித்துள்ளனர். இதனையடுத்து பையை சோதனை செய்தபோது தங்க நகைகள் உட்பட 1.45 மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள், பணம் திருடப்பட்டதாக உப்புவேளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து உப்புவேளி போலீஸ் நிலையம் மற்றும் நிலாவெளி சுற்றுலா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மதுரையில் வெளிமடை பிரதேசத்தில் உள்ள மத்ரசா ஒன்றின் குளியலறையில் 12 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அப்பிரதேச மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 12 வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சிறுவன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சிறுவனின் மரணம் குறித்து சந்தேகம் இருப்பதாக கூறி அப்பிரதேச மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் சிறுவனின் மரணம் குறித்து விரிவான விசாரணைகளை நடத்த வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.